few days back வந்து HDFC ல நான் ஒரு ஆன்லைன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி டெமோ காட்டியிருந்தேன். ஸோ எப்படி வந்து அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூ டேஸ்ல வந்து எனக்கு ஒரு வெல்கம் கிட் வந்துச்சு அண்ட் வெல்கம் காலும் வந்துச்சு. ஸோ அந்த வெல்கம் கிட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும். ஆனா எனக்கு அது மிக மிக பெரிய மோட்டிவேஷன். அண்ட் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் நியூஸ் சேனலுக்காக. ஓகே, ஸோ இதுதான் அந்த வெல்கம் லெட்டர். ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்துச்சு. என்னோட அட்ரஸ், இந்த டேட் இருக்குது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை வந்து பின் பண்ணியிருக்கிறாங்க கவரோட. ஸோ இந்த பின்னை ரிமூவ் பண்ணால் அப்படி தான் நம்ம கவரை வந்து வெளியில் எடுக்க முடியும். மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணாலும் லெட்டரை வெளியில் எடுக்கணும்னா இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 பின் இருந்துச்சு. பின் எடுத்தாச்சு. நம்ம லெட்டர் எடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த கவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் லெட்டர் மட்டும்தான் இருந்துச்சு, கார்டு இல்லை. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு வெல்கம் கால் வந்துச்சு. அந்த காலில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போ வந்து நான் பிரான்ச்சை விசிட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறனோ அப்போ தான் வந்து எனக்கு டெபிட் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இந்தியன் பேங்க்கில் வந்து நான் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்போ அந்த டிஜி அக்கௌண்ட்க்கு வந்து என்னோடய வெல்கம் கிட்லேயே வந்து எனக்கு ஏடிஎம் கார்டு வந்துச்சு. பட் ஹெச்டிஎஃப்சியில் அப்படி வரல. ஸோ ஏடிஎம் கார்டு இதில் இல்லை. ஸோ இந்த வெல்கம் லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் நம்பர், டைப் ஆஃப் அக்கௌண்ட், நாமினி வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேனா இல்லையா, அப்புறம் பிரான்ச், இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து எந்த டைம்லையும் பேலன்ஸ் வந்து 1 lakh எக்ஸீட் பண்ணக்கூடாது. cumulative credits வந்து 1 yearல வந்து 2 lakhs எக்ஸீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோட அக்கௌண்ட் டைப்பை பொறுத்தது. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆன்லைனில் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்கான லிமிடேஷன்ஸ் இது. அடுத்தது 12 monthsக்குள்ள, அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 12 மாதத்துக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள ஃபுல் கேஒய்சி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் பிரான்ச்சை விசிட் பண்ணி. ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்னோட கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை நான் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் வந்து எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து உண்டு. அதை வந்து நான் அவைல் பண்ணிக்கணும், அதை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஃபுல் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கணும் அப்படின்னா நான் கேஒய்சி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் வந்து எனக்கு வெல்கம் கால்லையும் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நெட் பேங்கிங் வந்து அன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சு. பட் அது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்காது. ஸோ என்னோட நெட் பேங்கிங் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கணும் அப்படின்னாலும், இந்த அக்கௌண்ட் பொதுவாகவே ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த கேஒய்சி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த லெட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. என்னோடய வெல்கம் கால்லையும் அதை வந்து சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் லெட்டர் மட்டும்தான் இருக்குது, கார்டு கிடையாது. ஸோ நான் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னோடய ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டரில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் பேங்கிங்கான நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சில ஸ்டேட்ஸுக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் நமக்கு வேணும்னா அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதாவது ஹெச்டிஎஃப்சியில் நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ண சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட வெல்கம் கிட்டில் இருந்த லெட்டரில் இதுதான் மேட்டர். ஸோ அவ்வளோதாங்க. ஆன்லைனில் ஓப்பன் பண்ண ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டுக்கு வந்த வெல்கம் கிட்டில் இருந்தது இதுதான், ஒரு வெல்கம் லெட்டர் தான். டெபிட் கார்டு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஒய்சி நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபியூ டேஸில், இந்த கப்புள் ஆஃப் டேஸில் நான் பேங்க்கை விசிட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சது அப்படின்னா அந்த ப்ராசஸையும் நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, பேங்க்கில் அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் அந்த ப்ராசஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதையும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கான டெபிட் கார்டும் வந்துடும். அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்கும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஹெச்டிஎஃப்சியில் ஒரு ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது,
எப்படி வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது, வெல்கம் கிட் வந்துடும். அதுக்கப்புறம் கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், அந்த ஆன்லைனில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு எப்படி எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரீஸில். ஸோ அதுக்கு தான் நான் எய்ம் பண்ணுறேன். பட் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி திங்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.